இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் பொன்முடி கனிமவள அமைச்சராக இருந்தார். அப்போது விழுப்புரம் பூத்துறை செம்மண் குவாரியில் அனுமதியை மீறி செம்மண் எடுத்ததாக புகார் எழுந்தது. இதனால் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உட்பட 8 பேர் மீது 2012ஆம் ஆண்டு மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தனர். விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு கோர்ட்டில் வழக்கு விசாரணையில் உள்ளது. விசாரணை நடந்து வந்த போதே குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான லோகநாதன் இறந்துவிட்டார். வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக மொத்தம் 67 பேர் சேர்க்கப்பட்டனர். இதுவரை 25 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 17இல் 24வது சாட்சியாக ஓய்வு பெற்ற VAO ராமசாமி விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது அவர், மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் அதிகாரிகள் வற்புறுத்தியதன் பேரில் வழக்கு குறித்த கோப்புகளில் கையெழுத்திட்டேன், தனக்கு எதுவும் தெரியாது என பிறல் சாட்சியம் அளித்தார். அதனை பதிவு செய்த நீதிபதி பூர்ணிமா வழக்கு விசாரணையை ஏப்ரல் 22க்கு ஒத்திவைத்தார். நேற்று நடந்த விசாரணையின் போது 22வது சாட்சியாக ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் கணபதி ஆஜரானார். அவரும் உயரதிகாரிகள் வற்புறுத்தியதன் பேரில் கோப்புகளில் கையெழுத்திட்டேன், எனக்கும் வழக்கு தொடர்பாக எதுவும் தெரியாது என பிறல் சாட்சியம் அளித்தார். பொன்முடி வழக்கில் இதுவரை விசாரிக்கப்பட்ட 25 சாட்சிகளில் 21 பேர் பிறல் சாட்சியை அளித்துள்ளனர்.